எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே அன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு ப்ரைவேட் ரிசார்ட்டில் வந்து ஒரு இது நடந்தது, மீட்டிங் நடந்தது. டிவிகே தலைவர் விஜய் தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தப்பட்டது. அதில் வந்து அவர் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பேசியிருந்தார், விஷயங்கள்லாம் அது போன வீடியோவில் போட்டிருக்கேன் நான். அதில் ஃபர்தராக இப்போ என்ன வந்து அதில் ப்ரொசீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அவர் வந்து ஏஐஏடிஎம்கே கரப்ஷன், அப்புறம் வந்து இந்த மற்ற ரூலிங் பார்ட்டியை பற்றிலாம் வந்து சாடி பேசியிருந்தார். அந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து சாடி பேசியிருந்தார். அதை வந்து ரொம்ப கடுமையாக வந்து சாடப்பட்டிருக்கிறார் விஜய். வந்து ஃபார்மர் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்லூர் ராஜா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே அதாவது அந்த பண்ணையூர் பாலிடிக்ஸ் அந்த இது வந்து வில் நாட் ஒர்க் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து பாலிடிக்ஸில் 0 அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட அந்த ஜென்ரல் செக்ரட்டரி ஃபவுண்டர் டிடிவி தினகரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, மூவிஸ் அந்த இதெல்லாம் வந்து அந்த செல்லிங் அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியான ப்ரைஸஸில் விற்கிறதெல்லாம் வந்து அதுதான் கரப்ஷன் அப்படிங்கிறத வந்து சுட்டி காமிச்சிருக்காரு. இன்னொரு ஏஐஏடிஎம்கே ட்ரெஷரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து வெறும் பிகினிங் தான், இனியும் வருது நிறைய அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அட்டாக்ஸு. ஏன்னா அவங்கள வந்து தாக்கி பேசுனால இவங்களும் வந்து கவுண்டர் இது கொடுத்துருக்காங்க. பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, அவர் வந்து விஜய் டிஸ்பிளே பண்ண அந்த விதம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, பாலிடிக்ஸ்க்கு வந்து அவர் வர்றது வந்து டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஏஐஏடிஎம்கே ஃபங்க்ஷனரி வந்து மதுரையில் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் பேசுகிறதெல்லாம் வந்து சும்மா பில்டப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. டிவிகே வந்து ஸ்ட்ரென்த்து ஏடிஎம்கேவோட வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து சும்மா ஒரு ஸ்பெஷல் ஷோ மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து எவ்வளோ நாள் நீட்டிக்கும்னு இது தெரியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே வந்து ஃபைட்டு வந்து யாருக்குன்னா ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டிக்கும் அப்போசிஷன் பார்ட்டிக்கும் தான் இடையில தான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் எனக்கு வந்து சப்போர்ட் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா வெத்து அது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பிரசிடெண்ட் அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, விஜய் பற்றி 0 இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னோட ஜனநாயகன் தான் லாஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நாங்களும் தான் வந்து எங்களுடைய கரியரை வந்து விட்டுட்டு வந்திருக்கோம், நாங்கள் டாக்டர் அப்படிங்கிற அந்த இதை வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு லீடரும் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து தன்னுடைய கரியரை விட்டுட்டு பாலிடிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவரும் இதில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இம்பேக்ட் அவங்களுடைய அந்த இதில் இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தினகரன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இதையும் கிளைம் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து சாடியிருக்காரு. அதாவது 150 ரூபா டிக்கெட்டை வந்து 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வந்து அதை வந்து விற்கிறது அப்படிங்கிறதுமே வந்து அதில் பணத்தை வந்து க்ரோர்ஸில் வந்து ஏர்ன் பண்ணுறதுமே கரப்ஷன் தான் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் பனையூர் வீட்டிலேருந்து வெளியில் அந்த பனையூர் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரட்டும், மீடியாவை மீட் பண்ணால் தான் தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவுட் சைட் வேர்ல்டு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய லீடர்ஸும் வந்து இவர் பண்ணதை வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க, திட்டியிருக்காங்க. அவர் அந்த ப்ரைவேட் ரிசார்ட்டில் பேசினதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் திரும்பி வந்து அவருக்கு வந்து தாக்கப்பட்டிருக்காரு. பேசினதில் வந்து தவறு இருக்குது அப்படிங்கிறதுனால லேக் ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க அந்த கரியரை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதை வந்து அதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் எதாவது ரியாக்ட் பண்ண போகிறாரா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.